உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சனியின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பசுவின் மடி கன்றுன்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரத்துக்கு பூஷியா நட்சத்திரன்னு பேர். அவ்வளோ ஒளி பொருந்திய ஒரு வாழ்த்தன்மை கொண்ட கடகராசியில் இருக்கக்கூடிய நடுநாயகமான ஒரு நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா பூரிப்பு அதிகரிக்க போகிறது. இதுவரைக்கும் இருந்த எல்லா விஷயத்துல இருந்தும் வெளில வரப்போறீங்க. டக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள் நிவர்த்தி ஆக போகுது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, வாக்கியப்படி 6ஆம் தேதி சனி தன்னுடைய பெயர்ச்சியை மீன வீட்டுக்கு நோக்கி பயணப்பட்டு விடுவார். அங்க நிலை பெற்று விடுவார். அப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு, சனி மீன வீட்டில் தான் இருக்காரு அப்படின்றத. மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து இன்னும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போறார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்து அல்லல் படுத்தி கொண்டிருந்த அத்தனை விதமான நிகழ்வுகளிலிருந்தும் பூச நட்சத்திரக்காரர்கள் வெளியில் வரப்போறீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா நட்சத்திர நாதன் மிஸ்டர் சனி ரொம்ப ஆளுமையோடு குருவோட வீட்டில் உட்கார்ந்து இருக்க போறார். அவர் தான் இந்த மாதம் ஹீரோ ஆஃப் த வீக், ஹீரோ ஆஃப் த இயரே அவர் தான். அவர் அழகா தன்னுடைய பயிற்சியை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி அருள் பாவிக்க தயாராக இருக்கிறார். இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராசிநாதன் எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் 27 லட்சத்தை சுற்றி வரதுக்குள்ள ஒரு மாசமே முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த தடவை நம்ம வீட்டில இருந்தா ஸ்டார்ட் பண்றார். பூச நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் தொடங்கி இருக்கிறார் எனும்போது, மார்ச் மாதம் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் திருப்பங்களையும் இனிப்பான சம்பவங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கிளாரிட்டி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவு, அறிவு மிகுதி மேம்படும். இதுவா அதுவா அதுவான்னு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருந்த விஷயம்லாம் டக்கு 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 நிவர்த்தியாக போகுது. உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி நிறைய செல்ஃப் அனலைஸ்மெண்ட், செல்ஃப் ரெஃபல்யூஷன்லாம் எடுக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாம நான் எனக்காண்டி வாழணும், என்ன பார்த்துக்கணும், எனக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் மீது தனித்துவமான ஒரு அக்கறையோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு தெரிஞ்சு 20, 22 தேதிக்கே வர ஆரம்பிச்சிருக்கும். அது மார்ச் மாதம் 2, 3 தேதிக்கு அப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். நிறைய 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 போதுண்டா சாமின்ற மாதிரி வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்த சனி அப்படியே எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 7.5 சனியில் 7.5 வருஷம் சனி என்ன கொடுப்பாரோ அதை அப்படியே 2.5 வருஷம் கொடுப்பாரு. அதனால்தான் அஷ்டமச்சனாலே அப்படியே ஒரு மாதிரி. அப்போ 2.5 வருஷம் நீங்க கத்துக்கிட்ட பாடம் அப்படின்றது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்வியலுக்கான ஒட்டுமொத்த பாடமா இருக்கும். அப்ப அந்த பாடத்தை கையில் கொண்டு பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் கிளாரிட்டியோடு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வாங்குதல், மனை வாங்குதல், வீடு வாங்குதல், அது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல அது இருக்கின்ற பட்சத்துல அதை நோக்கியான பயணங்களுக்குள் நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள். நிறைய போய் இடத்த பார்த்துட்டு வருது, வீட்டை பார்த்துட்டு வருது, வண்டியை சரி பண்றது, வண்டி வாகனம் மாற்றம், இல்லை உங்களுக்குன்னு சில விஷயங்கள் பண்றது, எனக்குன்னு சில உரிமைகள் பண்றது எல்லாம் நடக்க போகுது. மார்ச் மாதம் 14, 15 தேதிக்கு அப்புறம் அப்படி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விடுவார். அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரயங்கள் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் குரு இண்டிகேட் பண்ண போறாரு. அப்படின்ற போது கொஞ்சம் சுப விரயங்கள் நிறைய நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 12ஆம் இடம்னா விரயம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் இடம் தான். இது வரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு சிபில் போச்சு, எனக்கு அது போச்சு, இது போச்சு, எனக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் இந்த மார்ச் 2வது வாரத்துலேருந்து டக்கு டக்குன்னு நிவர்த்தி அடைய போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். இது வரைக்கும் இருந்த பிணக்கங்கள்லாம் மாறி இணக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிகழ காத்திருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல சுக்கிரன் எங்க இருக்காரு, இல்லை செவ்வாய் எங்க இருக்காருன்றதை பொறுத்து சில தீர்மானங்கள் இந்த மாதம் நீங்கள் உறுதியாக மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை, பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்றது, பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் செய்யுது அப்படின்ற மாதிரி இந்த மாதம் குழந்தைகள் குறித்து குழந்தைகளுடைய வருங்காலத்திற்கு சில திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற காத்திருக்கிறது. நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பொறுமை மேலோங்கும். விடாப்பிடியா சில விஷயத்த பண்ணி முடிக்கணுன்ற வெறி வரும். எங்க எதை பண்ணாலும் தப்பாவே முடியுதேன்ற அமைப்பெல்லாம் மாறி சரியான இடத்துல சரியான சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிற மாதிரி, ராகுவுடைய அமைப்புமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இல்லை, அது எய்த்தாப்புல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் கொஞ்சம்
யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஒண்ணு அவங்க உங்கள மேனிபுலேட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க அவங்கள மேனிபுலேட் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். பார்ட்னர்ஷிப்ல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கு இந்த மாதம். இனிவரும் காலமே கொஞ்சம் அப்படித்தானே நெறைய அடி வாங்கியாச்சு. சும்மா திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது. சனி போம்போது குடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற அமைப்புல கும்பத்திலிருந்து விலகக்கூடிய இந்த சனி உங்களுக்கு மிகச்சரியான ராஜ யோகத்தை குடுப்பார். 8ஆம் இடத்துல ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்க போறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு திருப்தி மனப்பான்மை வரும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். ஆனா மனசுல ஏதோ ஒரு உளப்பாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் உச்சமடைந்து உட்கார்ந்திருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு. இப்ப வீடு குறித்து, மனை குறித்து, வாகனம் குறித்து ஏதாவது ஒரு தகவல்கள் வரும். இல்ல திடீர்னு வீடு வாங்கி போடலாம், இடம் வாங்கி போடலாம். நம்மள வந்து செல்ஃப் தான் 4ஆம் இடம். நான் சொல்ற மாரி நம்மள முன்னேற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம திறமைய எப்படி காட்டலாம்? நம்மள அறிவுபூர்வமா எப்படி சில இது பண்ணலாம்? யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு வேலை பார்க்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து சொந்தமா கம்பெனி வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் பண்றீங்களோ, அத்தனை பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். இல்லத்தரசிகளுக்கு இந்த தடவை இனிமையான செய்திகள்லாம் வந்து சேரும். சூப்பரா இருக்கு பூச நட்சத்திரக்காரர்கள். நெகட்டிவா சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. மனதுல கொஞ்சம் இந்த நேரத்துல நம்ம தான் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற மாரி லைட்டா ஒரு கர்வம் எந்திரிச்சு வரும். ஏன்னா சனியும் சரி, இந்த இடத்துல சந்திரனும் சரி, 2ம் வந்து ஆளுமை பொருந்திய ஒரு அமைப்புக்குள் இருந்து நகரக்கூடிய இருக்கு. 10வதுக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் 2ஆம் அதிபதி போய் 9ல இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நெறைய பேர்களுக்கு கோவில், குளம் அதன் மூலமாக ஒரு ஆசை, அதன் மூலமாக ஒரு தெய்வ கடாட்சம் இதெல்லாம் குடுக்கும். வெளியூர், வெளிமாநில டிராவல் எல்லாம் 9ஆம் இடம் தான். திடீர்னு படிக்கக்கூடிய தன்மை எல்லாம் 9ஆம் இடம். இதெல்லாம் நெறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். பூச நட்சத்திரக்கார குழந்தைகள் மீதான இருந்த பயம் விலகும். அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மேலோங்கும். யார்கிட்டயுமே எதையுமே ஷேர் பண்ண முடியலன்ற தன்மையெல்லாம் மாறும். கொஞ்சம் கண்ணு படுற மாரியான அமைப்பெல்லாம் இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கோங்க. யார்கிட்டயும் ஃபேத் கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. ஏன்னா சந்திரன்னாலே கொஞ்சம் மனோகாரகன் இல்லையா? அதனால நம்ப ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி நம்ப சொல்லுவோம். அவன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இரு. சொல்லு எங்க செய்யற? அப்படின்ற மாரி நம்மள கொஞ்சம் மட்டம் தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அது மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் கோவம், எரிச்சல் எல்லாம் வரும். வேலைக்காரங்கள கொஞ்சம் நிம்மதியாக ட்ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழ செய்யக்கூடிய வேலைக்காரர்களை நீங்கள் இந்த தடவ மதிக்க ஆரம்பித்தீர்களே ஆனால், சனி உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றலை அள்ளி வழங்கக்கூடிய நேரமாக இந்த மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ நெகட்டிவா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்படையக்கூடிய மாதமா இருக்கு. கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பத்தி இந்த மாசம் தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அந்த முடிவு உங்க வாழ்வியலுக்கான அடுத்த கட்டத்திற்கான நகர்வாக இருக்க போகுது. ஸோ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பெருமை பெறக்கூடிய, பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி தான் அப்படியே ஸ்ட்ராங்கா போய் உட்கார்ந்திருக்காரு 9ஆம் இடத்துல. நிறைய பாக்கியங்கள், குருமார்களுடைய ஆசி கிடைக்கும். பூச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தடவை குருமார்களுடைய ஆசி கிடைக்கும். நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் அடுத்த அடுத்த நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கும். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த திருமணம்க்கான காரியங்கள் மேற்கொள்வீர்கள். இதுவரைக்கும் கல்யாணமே நடக்கல, தட்டி போயிட்டே இருக்குன்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கான அடுத்ததுக்கு என்ன வழின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா, பாதை ஓப்பன் ஆகுங்க. கண்ணுக்கே தெரியுது, கைக்கு வர மாட்டேங்குதுன்ற அமைப்பெல்லாம் மாறி இந்தா டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும். நல்லா இருக்க போறீங்கங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துருவீங்க. பூச நட்சத்திரக்காரங்க இவ்வளவோ சமாளிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். அடுத்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தலைக்கு மேல் வந்து குரு அமரும்போது, அது உச்சமாகி அமரும்போது வேற என்ன வேணும்? உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்ட செவ்வாயும் போய் 9ஆம் இடத்துல அமரப் போறார். 4ஆம் வீட்டு அதிபதியும் போய் 9ல அமர்ந்து உச்சமாகி இருக்காரு. வேற என்ன வேணும்? சுகஸ்தானம் வழுக்க போயிரு. சுக ரீதியாக, ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வர போறீங்க. இந்த மார்ச் மாசம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கும். கொஞ்சம் மாமனாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், மாமியாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், கொஞ்சம் தலையீடுகள் அதிகமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. மத்தபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய நிறைவாகத்தான் இருக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். தேவையில்லாம நம்மளா வாயால சொல்ல வடையை சுடுவோம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது. என்னத்த வாழ்ந்துட்டு என்னத்த போயிட்டுன்ற மாதிரி பேசுவீங்க. அது உங்க தப்பு இல்ல, கேதுவோட தப்பு. அது தேவையில்லாம வீட்டுக்குள் சில சில சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் உருவாக்கி விடும். எடுத்தெறிஞ்சு பேசுறது, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்றது, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேது பேச வைப்பார். வருமானத்துல ஒரு சின்ன சின்ன தடை அப்படின்றது வந்துட்டு போகும். அது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளவுதான். ஒரு 2, 3 மாசம் தாண்டிச்சு அப்படின்னா தாறுமாறான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளையும் அது வழங்கும். நிறைய நம்பிக்கை துரோகங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த தடவை யார் அப்படின்றது அவங்களுடைய முகத்திரை உங்களுக்கு தெரிந்து அதுல இருந்து வெளியில வந்து விடுவீர்கள் முழுவதுமாக. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஆரோக்கியத்தில் இருந்த அல்லல்லாம் நிவர்த்தி ஆகும். முதுகு தண்டு வடம் வலிக்கிறது, கழிவுகள் போற வயிற்றுல பிரச்சனை இருக்கு, வயிற்றுல பிரச்சனை இருந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேல என்ன இருக்கு பார்க்கறதுக்கு, எவ்வளவோ பார்த்துட்டேன் போ அப்படின்ற மாதிரியான ஒரு
பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் பவர் பில் ஆகும். அதுவே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஓகே. ஸோ பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, பெருமாள் வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதே சமயம் தலையில் பிறை சூடிய அம்பிகையான காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் வழிபாடெல்லாம் பூச நட்சத்திரக்காரங்க இந்த தடவை பண்ணும்போது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய பேர் காமாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் கிடைக்கிறது, காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அங்கே கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அதோடைய தன்மை கிடைக்கிறது, ஃபோட்டோவை பார்க்கறதுன்ற மாதிரி நிறைய நடக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே நடக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதெல்லாம் இந்த தடவை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சில உங்களுடைய சுய ஜாதகம் ஓகேவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பெண்களோடு, உங்களுடைய மனைவியோடு, இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட, உங்க அக்காவோடு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவீங்க. அது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. பெண் குழந்தைகளோடு, பெண்களோடு, ஒய்ஃபோட போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவீங்க. அது ஒரு அளவுக்கு மன நிம்மதியும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தடவை கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது மார்ச் மாதம். ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, பூச நட்சத்திரக்காரங்க நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய குதிரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஜெட்டு வேகத்துல குதிரை மாதிரி கடிவாளம் கட்டின மாதிரி இனிமே எதை பத்தி யோசிக்காம உங்களை பத்தியே யோசிச்சு சில விஷயங்களை மேற்கொள்ள போறீர்கள். அதுவே எனக்கு தெரிந்து அப்பாடி அப்படின்னு இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்க மூலமா ஆதாயம் கிடக்குமான்னு யோசிச்சு நம்மளுடைய டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் இனிமேவாவது நம்ம பண்ணுன்ற ஒரு ஞானம் வருதே பூசத்துக்குன்னு எனக்கு பெரிய விஷயம். அதனால பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அப்படிதான் யோசிப்பீங்க, அது நல்லதும் கூட. ஸோ குதிரை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பூரிப்பு வரக்கூடிய, பெருமைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.